ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, கல்லி வச்சு தச்சுருக்கோம் இல்லையா, இதை எப்படி நம்ம கையில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கை தைக்கலாமா? இப்போ பாருங்கள், நான் நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். நம்ம தச்சு விட்டுருக்க கப் சைஸு பின்பக்கம் தச்சு விட்ருக்கிறதெல்லாம் கீழ்ப்பக்கமாக போயிடுச்சு. இப்போ நல்ல பக்கத்தோடு நல்ல பக்கமாக நம்ம கையை போட்டுக்கிறணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட கையளவை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து முன்பக்க அளவை நம்ம எடுத்து விட்டுக்கிறோம். கவர் தட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, நல்லா தெரியுது பாருங்கள் கவர் தட்டு எடுத்துருக்கிறது. அப்போ சென்டர்லேருந்து நம்ம மிதியை தூக்கி விட்டு தைக்கணும். இப்போ நான் அது மாதிரி தான் தைக்க போகிறேன் பாருங்கள். இது இலையாடணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே தூக்கி வச்சு தைக்க வேண்டியது. இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த துணியும் இழுக்கக்கூடாது. நம்ம அளவுகள் கரெக்டாக எடுத்துருக்கும் பட்சத்தில் நம்ம இழுத்து தைக்கணுங்கிற வேலை இருக்காது. கரெக்டாக நம்ம அந்த வாட்டத்துக்கு துணியை நகர்த்திக்கிட்டு தைக்க வேண்டியது. இப்போ நான் அது மாதிரி தான் அளவு பிடிச்சிக்கிட்டு தைக்கிறேன். கல்லியோட அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 2.5 இன்ச்சு கல்லி எடுத்தேன் அப்படின்னா அந்த இஞ்சி அந்த கரெக்டாக அந்த அளவுக்கு கல்லி அளவும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்படியே திருப்பி நம்ம இந்த பக்கமும் தைச்சிக்கிற வேண்டியது. இப்போ நான் அது மாதிரி தான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பின்பக்கம் தைச்சோம், இப்போ முன்பக்கம் தைக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி தைக்கும்போது. நீங்களும் இது மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிடலாம். இப்போ நான் இந்த பக்கமும் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ கல்லி நம்ம எப்படி ஜாக்கெட் மடித்து தைக்கிறோங்கிறத தனியாக வீடியோ